வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ, ஷார்ட்ஸ் எதுவுமே போட முடியல. கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இனிமேல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். சரி, நேரடியாக விஷயத்துக்கு வருவோமா? இன்றைக்கி என்ன தெரியுமா டிப்ஸு? நம்மளோட பசங்க ரிலேட்டடாக தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஓகேவா? அதுங்களோட மென்டாலிட்டி எப்படி, அவங்க போக்குக்கு நம்ம எப்படி மாறலாம்? வேறு வழி இல்லை, நம்ம தான் மாறிக்கணும், அவங்க மாற மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்ன டிப்ஸ்னால், நம்ம பசங்கக்கிட்ட ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சாரிம்மா தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஏதாவது மன்னிப்பு கேட்பீங்களா? அந்த தப்புக்கெல்லாம் வருந்துவீங்களா? அப்படி செய்யலைன்னா இனிமே நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய பசங்களாக இருந்தாலும் சரி, என்கிட்ட படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, நான் தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் நிச்சயம் அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன். சாரிம்மா தெரியாமல் பண்ணிட்டேன். இப்போ என் பையனையோ என் பொண்ணையோ நான் ஏதாவது அடிச்சிருந்தாலோ இல்லை கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருந்தாலோ, அடிக்கிறதில்ல மோஸ்ட்லி, ஏதாவது ஹார்ஷாக பேசினா கூட அவங்க ரொம்ப கோச்சிப்பாங்க. ஆனால் அடுத்த நிமிஷமே நான் அதை உணர்ந்துட்டேன்னா தப்புனா உடனே நான் ஒரு சாரி கேட்டுவேன். நாட் ஓன்லி மை கிட்ஸ், என்னுடைய டியூஷன் பசங்களாக இருக்கட்டும், ஸ்கூலில் நான் கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அடல்ட்ஸாக இருக்கட்டும், யாராகவே இருந்தாலும் நம்ம பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா மன்னிப்பு கேட்டு பாருங்களேன். நம்மளோட பாண்டிங் அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட இன்னும் க்ளோஸாக வருவாங்க. நம்ம மேலே ஒரு மரியாதையும் கிடைக்கும். தெரியாமல் அந்த மிஸ்ஸை சொல்லிட்டாங்கடா அப்படின்னு. இது நிறையா தடவை நானே என்னுடைய காது பட கேட்டிருக்கேன். அடுத்த விஷயம், பசங்கக்கிட்ட எதையும் திணிக்கக்கூடாது. படிப்பு உட்பட, உணவு உட்பட அதுங்களுக்கு புரிய வைக்கணும், எது நல்லது எது கெட்டதோ அப்படிங்கிறது. இப்போ ஏதாவது சாப்பிட்றேன்னா நம்ம ஆப்ஷனல் கொடுத்துறோம். நல்லா யோசிங்க. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நமக்கு ஆப்ஷனல் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இதை வைய சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிட்ருவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நிறைய வெரைட்டிஸ், அது சாப்பாடாக இருக்கட்டும், படிப்பில் கூட இதை திணிக்க முடியாது. ஒரு ஏஜுக்கு மேலே ஆகிட்டாங்கன்னா, காலேஜெலாம் போகிறாங்கன்னா, அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. அவங்க போக்குக்கு அது விட்டால் தான் அது வாழ்க்கையிலையும் சரி, படிப்புலையும் சரி, அவங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவங்களுடைய தனித்திறமையை காட்டணும் இல்லையா? நம்மளோடது நம்ம படிப்பில் காமிச்சிக்கலாம், நம்ம வாழ்க்கையில் காமிச்சிக்கலாம். அவங்களோட இதில் அவங்க லைஃப்பில் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம மூலமாக தான் வந்தாங்க, நமக்காக வரலை. கரெக்டு தானே நான் சொல்லுது? ஸோ இந்த டிப்ஸ் இதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ, இல்லை இந்த கருத்து ஏதாவது உடன்பாடு இல்லை மேம், இதை ஏதாவது மாற்றிக்கங்கனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதில் சொல்லுங்கள். நான் திரும்ப பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னை மாற்றிக்கிறேன். நான் ஃபுல்லாகவே பசங்களோட மென்டாலிட்டி, பசங்க பற்றி, டீச்சர்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி, அதை பற்றி மட்டும் பேசணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது டாபிக் எனக்கு கிடைச்சாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தானும் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். டேக் கேர், பை பாய், வணக்கம்.